வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கோல் மாதிரி இருக்குது. ஏன்னா அதுதான் ஒரு எட்டாக்கனியாக இருக்குது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில். ஸோ எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக, நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக இருக்கணும். ஸோ வாமா வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன லைட்டிங்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, பயங்கரமாக வாழை மரம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. என்ன தான் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்போ தான் நீங்களும் ஜாலியாக நம்மளுடைய வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருண் ஷம்மி சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், மேலக்காலெல்லாம் பயங்கரமாக தடபுடலாக இருக்குது. ஸோ இப்போ பக்காவாக பார்த்தீங்கன்னா இதுதான் கோவதனி. ஸோ கோவதனியோடைய வீடியோஸ் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனலில். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிடணும் இல்லைங்களா? விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு பட்டாசை போட்டுட்டாங்க. பாருங்க அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு, தடாலா. அவ்வளோதான். எப்பவுமே ஒரு பட்டாசு போட்டு அது வர வைக்கிறதுன்றது ஒரு விசேஷம். அடுத்தது விநாயகரை கும்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க பாப்பாத்தி அம்மன் சொல்லுவாங்க. இந்த பாப்பா இவங்க தான் கோவதனி. மொட்டை போட்டாங்க. அடுத்தது காது குத்திட வேண்டிதான். ஸோ ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா. எப்போ குத்துவீங்கன்னு கேட்டு ஃபைனலாக அந்த டே வந்துருச்சு. அவளுடைய ட்ரீம் டே மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாத்தி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வேண்டிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் அனைத்து நலன்களும், அதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணுங்க. ஓகே வாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. இவர் நல்லா ஒரு பசுமையான இடத்துல பயங்கரமாக, பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி பச்சை பசைன்னு பயங்கரமாக இருக்கார். ஸோ இவங்க தான் கெடா வெட்டுறது ரொம்ப நாள் வெயிட் பண்ணுமே உங்களுக்கு தானா அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ட்ரெடிஷனில் இருக்கிறது, நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட கருப்புசாமி அப்படின்ற அந்த கோயிலும் சரி, கருப்புசாமி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர். அதாவது அவருடைய பார்க்குற பார்வையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் நம்ம மேலே இவ்வளோ ஆசையாக இருக்காரு, இல்லை இவ்வளோ கோபமாக இருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது திருச்சி அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் இருக்கிற கோயிலுங்க. ஸோ இங்கே தான் நம்ம பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும். இது அக்காவுடைய குலதெய்வம். ஸோ அக்கா மாமா அங்கே அவங்களுடைய பூர்வீகம் இது. ஸோ அங்கே தான் பாப்பாவுக்கு நம்ம மொட்டை அடிச்சு காது குத்தணும். நல்லா பந்தெல்லாம் போட்டு, என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம், என்ன ஒரு மிராக்கிள்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு செம மழைங்க, பயங்கர மழை. எல்லாருக்குமே தெரியும். இப்போ பகல்லாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு நைட்டானால் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது குளிர. ஸோ நம்ம பாப்பாவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு பயமாகவே இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் கருப்புசாமியோட அருள்னால, பாப்பாத்தியம்மன் அருள்னால நல்லபடியாக மழை இல்லாமல் ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லாவே நடந்ததுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலேருந்து சீர்வரிசை, அதாவது பாட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா பேத்திக்கு. ஸோ அந்த சீர்வரிசை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. தட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டுலேயும் ஒரு பலகாரம், அதாவது இனிப்பு, காரம், பழ வகைகள், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஒரு 50-51 தட்டுக்கிட்ட உங்களுடைய பாட்டி பேத்திக்காக சீர் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை அழகாக கிராமப்புறங்களெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவோம். நான் எதுக்கு அடிக்கடி இந்த கிராமப்புறம் அப்படின்ற ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் சிட்டியில் வளர்ந்தவங்க, நாங்கள் சென்னையில் வளர்ந்தவங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி பசுமையான இடம், அதை மாதிரிலாம் நம்ம சென்னை சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஹாட்டான பிளேஸில் இருக்கும், என்ன மாதிரியான ஒரு மிஷின் லைஃப்பில் இருக்கும்னு. பட் இப்போ நம்ம அந்த சென்னை சைடில் இல்லைனாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஃபங்க்ஷனை, பாப்பாவுக்கு காது குத்தத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே என்னென்ன வகை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் ஒரு மெமரிஸ்க்காக எடுத்தாச்சு. எல்லாமே இருந்தது ஆக்சுவலி, சாக்லேட்லேருந்து. ஸோ இது அவங்க பாட்டி அவங்க பேத்திக்காக வாங்கின நகைகள்,
செயினும் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கம்மல் தான் பாப்பாவுக்கு காது குத்தி போட்டாங்க. பெரிய கம்மல் சும்மா அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு வாங்கி வச்சுருக்காங்க. மாலை இது ஒரு பெரிய ஒரு காமெடின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாமன் படம் வந்தது இல்லைங்களா? ஸோ அதை பார்த்துட்டு பாப்பா என்ன கேட்டால், எனக்கு மட்டும்தான் மாலை வாங்கக்கூடாது, உட்கார்ற மாமாவுக்கும் மாலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதோட இம்பேக்ட், அதாவது படத்தோட இம்பேக்ட் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பதியுது அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு ஆசை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரை வந்து சொல்லித்தரணும். அது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ போக 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு நியூ ஜென்ரேஷன் போக போக நிறைய அந்த ஒரு உறவினர்களுடைய ஒரு சுமூகமாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், அது வேறு மாதிரி கல்ச்சராக போகுது. அதாவது அன்னோன் பர்சன் கூடலாம் நம்ம வந்து மிங்கிள் ஆகிறோம், நோன் பர்சன் நம்மளுடைய சொந்தங்கள் கிட்ட வந்து மிங்கிள் ஆகிறது கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு நல்ல தருணம். பட்டாசு வெடிக்கிறாங்க, ஒரு ஜங்ஷன்லேயும் வந்து பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆக்சுவலி மூலம் வச்சு இந்த சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் சாரீ தான் வந்து கோவர்தனியோட பாட்டி, என்னோடய அப்பா, என்னுடைய அம்மா அப்பா பின்னாடி வராங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணன், அதாவது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமன் முறை வருது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த க்ரீன் கலர் ஷர்ட் வராங்க இல்லையா, இவங்க வந்து இவங்க மடியில் உட்காந்தாங்க, மாமன் மடியில் உட்காந்து பாப்பா வந்து காது பிடிச்சிட்டாங்க. ரொம்ப விசேஷமாக நடந்ததுங்க. பாப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தா, எப்போ பண்ணுவீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே வந்து அமைஞ்சிருச்சு, நல்லபடியாகவே நடந்துருச்சு. ஸோ என்ன, அந்த டைமுக்குள்ளே, அந்த நல்ல நேரம்குள்ளே வரணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இவ்வளோ இதுவாக பண்ண மாட்டாங்க. கோயிலுக்கு போவோம், மொட்டை அடிப்போம், மாமா மடியில் உட்காந்து காது குத்துவாங்க, அந்த வாழைப்பழம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஒரு சாப்பாடு இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இவங்க அக்கா வீட்டு சைடில், அதாவது அக்கா மாமியார் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர்வரிசை எடுத்துட்டு கோயில், பிள்ளையார் கோயிலெலாம் ஊரே சுற்றிட்டு வந்துட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த சீர்வரிசை எடுத்துகிட்டு வரவங்களை வந்து ஆர்த்தி எடுத்து வர வைப்பாங்களாம். ஆர்த்தி எடுத்து வர வச்சு அவங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து கெடா வெட்டிடுவாங்களாம். கெடா வெட்டினதுக்கப்புறமா தான் அந்த சீர்வரிசை வந்து எடுத்துகிட்டு வரணுங்களாம். ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் உட்கார வச்சு, பாப்பாவை உட்கார வச்சு, அதுக்கப்புறம் வந்து காது குத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காது குத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நல்லா இருந்தது. ஆனால் அதாவது ட்ரெடிஷ்னலாக நடக்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் கிடையாது, சொந்த பந்தங்கள் வந்து ஒன்றா சேர்றதுன்றது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது தான் நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணி ஒருத்தர் பார்த்துக்க முடியும், ஒருத்தர் நலன் விசாரிக்க முடியும். நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். என்ன இருந்தாலும் நேரில் பார்த்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, புதுப்பிச்சுக்கிற மாதிரி. அது வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, மறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அனுபவமாக இருந்தது ஆக்சுவலி பாப்பாவோட ஃபங்க்ஷனில். எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது ரொம்ப வந்து கொஞ்சம் இயற்கை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலில் வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்குமான்னு தெரியாது. பட் ரொம்ப பச்சை பசுமையாக கோயில் கிட்டேயே, சாமி சன்னிதானத்துக்கு முன்னாடியே வச்சு பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாட்டி தாத்தா வந்து தட்டு வந்து வச்சு தருவாங்க, அதாவது ட்ரெஸ் வந்து வச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸும் சரி பாப்பாவும் சரி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் உட்காந்து தான் காது குத்திக்கணும். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷரில் எல்லாம் வளர்த்திட்டு கொஞ்சம் டென்ஷனில் இருந்ததால் அக்காவால் சாரீலாம் சேஞ்ச் பண்ண முடியல, அதே சாரியிலே இருந்துட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நம்மளால் சாரீ கூட சேஞ்ச் பண்ணும்போது எல்லாருக்கும் மேட்சிங்காக நம்ம எல்லாமே வாங்கி வச்சோம். எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கும் இருந்தது. ஸோ வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் வந்து பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் மாற்றி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற டைம் இல்லை. ஏன்னா எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது டைமு. ஸோ அதுலேயே வந்து போயிடுச்சு. ஸோ இதுதாங்க. ஸோ எல்லாமே, அதாவது பாப்பாவுக்கு வந்து மாமாவும் நிறைய பேர், அவங்களுடைய அத்தைங்களும் நிறைய பேர். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி பண்ணது இந்த தருணத்துக்கு. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்லேயும் சரி நமக்கும் சரி என்ன சொல்கிறது, தள்ளி போகுது அப்படின்னா அது நல்லபடியாக விமர்சையாக எல்லாருக்கும் மனநிறைவாக நடக்கிறதுக்காக தான் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு சான்றாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ பாருங்கள் மாமா மடியில் உட்கார வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காது குத்த வேண்டிதான். அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டி சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா. ஃபஸ்ட் மாமா வந்து பாப்பாவுக்கு வைக்கணும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அண்ணனுக்கு அதாவது மாமாங்களுக்கு பாப்பாவோட மாமாங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்துவாங்க. ஸோ மேலத்தாளம்லாம் எல்லாமே ரொம்ப வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து அமைஞ்சுது. பாப்பாவும் அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்போ கம்மல் போடுவோம் நம்ம காதில். எல்லாரும் கலர் கலராக டிசைனாக போடுறாங்க, நமக்கும் ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் வெயிட் பண்ணால் ஃபைனலாக வந்து ஃபைனல் டே வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கோங்க என்னோட சித்தப்பா அப்பாவோட தம்பி. ஸோ அது பாப்பா அவங்களோட பேரன், அவருக்கும் காது குத்தியாச்சு. இந்த சைடு என்னுடைய தம்பி உட்காந்துருக்காங்க, க்ரீன் ஷர்ட்டில் இருக்கவங்க என் தம்பி. இங்கே வந்து என்னுடைய அண்ணா பிரபு அண்ணா. அந்த இந்த சைடு உட்காந்து வசந்த் என்னோட தம்பி. வசந்த் மடியில் இருக்கிறதும் பாப்பா அவங்களுக்கும் காது குத்தியது. குட்டி பாப்பாலே சில பேர் வந்து குத்திடுவாங்க இல்லைங்களா. அது நம்ம பாப்பாவுக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தம்பி பாப்பாவுக்கும் சரி இந்த தம்பி பாப்பாவுக்கும் சரி சீக்கிரமாகவே குத்திட்டாங்க. பாப்பாவுக்கு தான் போவதன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, கரெக்டான எப்பவுமே வந்து கடவுள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த தருணத்தில் இது நடந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து இது அமைஞ்சிதுன்னு நினைக்கிறேன். கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. மாமா மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடணுமா, பொண்ணும் போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி அந்த கண்ணாடி வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அழுதா தெரியாது, கண்ணாடியை கைட்டுங்கப்பா, ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தது போதும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கைட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம காது குத்தல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆச்சாரி வச்சு தான் கொடுத்தாங்க. அந்த ஸ்ப்ரே அதை அந்த யூஸ்வலாக இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடித்து அப்படியே கமல் போட்டு விட்டுறாங்க. நம்ம அது இப்படி பண்ணலை, ஊசி வச்சு குத்தி தான் பாப்பாவுக்கு வந்து கமல் போட்டு விட்டோம். ஸோ எல்லாருமே சுற்றி நின்னதால் ஒரு சியர் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது வலிக்கக்கூடாதுன்றதுக்காக, வலிச்சாலும் நம்ம வந்து அது சரியாயிடும், அந்த டைமுக்கு தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் கூடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த இடத்துல எல்லாருக்குமே கிடைக்கும். பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, பாப்பாவை சுற்றி பாப்பாக்காக வந்த நிறைய பேர், நிறைய தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து மன நிறைவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ட்ரெடிஷன் நம்மளுடைய கல்ச்சரை வந்து இன்னும் ரொம்ப வருஷம், ரொம்ப பல 100 வருஷத்துக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக வந்து நான் நினைக்கிறேன் நம்மளுடைய கல்ச்சரில் பிறந்ததுக்கு. ஸோ அது எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூட, அதாவது அப்பா அம்மா அந்த சர்க்கிளை தாண்டி அடுத்த சர்க்கிளில் இருக்க யார் ரிலேஷன் தெரிஞ்சுக்காமலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க அண்ணா மாமா அத்தை பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க கூட ஒரு நல்ல உறவு முறையில் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். இதுக்காக நம்ம அது நிறைய பேர் கிளாஸ்க்குலாம் அனுப்புவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குலாம் அனுப்புவாங்க. அப்படிலாம் அனுப்ப வேண்டிய கட்டாயமே கிடையாது. நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையுமே வந்து குழந்தைங்க நல்லா பேசினாங்கன்னாவே போதும், நல்லா ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து எந்த லெவலுன்றதை அவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வரைமுறையில் நம்ம இருக்கோம், இது வரைக்கும் நம்மளால வந்து ஒரு கரேஜோட என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையோட இந்த வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணலான்றது அவங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது உத்வேகம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே நம்ம வீட்டு குழந்தைங்க தான். ஸோ எல்லாருக்குமே கிடைக்கணும்னா நம்ம அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு தான் வந்து அமைச்சு கொடுக்கணும். இதனால என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம வந்து என்ன சொல்ல ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். நிறைய நடக்கணுங்க, நிறைய நடக்கணும். எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு அவங்களை கூப்பிட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரியே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே நடக்கணும். எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே நேரத்தில் எப்போவுமே இருக்க முடியுமா அப்படின்னு முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இருந்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். உறவு முறைகளும் பலப்படும். நம்ம கூட இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற மனம் அது வந்து ரொம்ப தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம், ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து அமைச்சு கொடுக்கறது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலாக பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அப்பா கோவதனியோட அப்பா வந்து மாமன்களுக்கெலாம் வந்து சந்தனம் போட்டு குங்குமம் பூலாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இதுதாங்க. ஸோ ஃபைனல் அந்த மொமெண்ட் வந்து வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். செவிக்கு அணி சேர்க்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அவங்களுடைய இதில். ஸோ அதே மாதிரி அவங்களோட பாட்டி வந்து கோவதனிக்காக ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மடல் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க. இது வந்து நிறைய பேருக்கு அம்மா வந்து யூஸ்வலாக அம்மு பாட்டின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பாட்டி எனக்கும் எழுதாயா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே கேட்டு அம்மா எழுதுனது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கம்மல் வந்து 2 கம்மல் வாங்கினாங்க. ஏன்னா இந்த ஒரு குட்டி கம்மல் வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே அதை கைட்டி மாற்ற முடியாது. அதனால் சின்ன கம்மலே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. யூஸ்வலாக நம்ம கம்மல் போடுறது எதுக்கு காது குத்துறதுன்ற கான்செப்ட் நமக்கு தெரியணும். யூஸ்வலாக நம்ம காதில் வந்து ஹோல்ஸ் போடுறதால சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பிரெயினில் இருக்க நர்வ்ஸ்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. 1. அதுக்கப்புறம் கல்ச்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சயின்டிஃபிக்காக கல்ச்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கணும். அதாவது காதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கணும். ஜென்ஸாக இருந்தால், லேடிஸாக இருந்தால் மூக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதாவது மேலோகத்துலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு வந்து அதாவது காது வழியாக பெரியவங்க சொன்ன விஷயம். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் யூஸ்வலாக சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த காதில் ஓட்டை போடுறது மூலமாக பிரெயினில் இருக்க நர்வ்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகுனாங்க. அதனால் கண்டிப்பாக அதை குத்திடணும். அதாவது அந்த ஏஜ்லேயாவது குத்திடணும். நிறைய பேருக்கு வந்து தள்ளி போய் கூட குத்துவாங்க. பட் அது அந்த அளவுக்கு என்ன எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு ஏஜ்க்குள்ளே நம்ம குத்திட்டா என்ன ஆகும், பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதோடைய ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது கூடவே வந்து இது வந்து அசிஸ்டடாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபைனல் மூமெண்ட் வந்துச்சு. காது குத்த போகிறாங்க. எல்லாரும் நாங்கள் சவுண்ட் போட்டு கத்திட்டு தான் இருக்கோம். பாப்பா அழக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் சுற்றி நின்று வைக்கும்போது பாப்பாவுக்கும் ஒரு தைரியம் இருக்கும். அப்படி ஒன்றும் வலிக்காது, லைட்டாக வலிக்குது, அது அந்த அளவுக்கு இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து காது குத்திட்டாங்க. ஸோ இதுதாங்க ரீசன், காது குத்தணும். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2 ரீசன் இதுதான். சயின்டிஃபிக்காக பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய கடமை முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கேட்பாங்களாம், 2 ஹோல்ஸ் இருக்கா காதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு பாப்பாவுக்கு பண்ணி காது குச்சி வச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி நல்லா வந்து பார்த்தோம். ஒரு வாழைப்பழத்தை வாயில் வச்சு அவங்க தான் வந்து தேடிட்டு இருக்கா. இவ்வளோ குட்டி பாப்பாவாக இருந்தால் டக்கு வாயில் வச்சு அவங்ககிட்ட அது கடிச்சிடும். அந்த திட்டிக்குள்ள அது வந்து வலியை மறந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய பாப்பாவை ஆயிடுச்சு, 7 years ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. ஸோ அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். காது குச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து ஃபோட்டோ செஷன், அதுக்கப்புறம் கல்ச்சர் செஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசு நிறைஞ்சிருச்சு. நல்லா எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கு வயிறு நிறஞ்சோம் இல்லைங்களா. ஸோ வயிறு நிறைய எடுத்துட்டு நம்மளுடைய செஷனுக்கு போயாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள், குட்டி பாப்பா பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுக்கே காது குத்தியாச்சுங்க. தம்பி பொண்ணு தான் இல்லை. ஸோ தம்பி பாப்பாக்கே வந்து பார்த்திங்கன்னா காது குத்தியாச்சு. ஸோ அக்காவுக்கு இப்போ தான் குத்துறது ஆச்சரியமா. தம்பியும் பார்க்குறான். இந்த சைடு தம்பி, இந்த சைடு தங்கச்சி. தம்பியும் தங்கச்சியும் வச்சுட்டு கோவதனி வந்து குத்தாங்க. அவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணி வச்சுட்டு காது குத்துறதுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க மேடம். ஸோ இந்த சைடு குத்தியாச்சு, அந்த சைடு குத்துறாங்க. நல்லா இருந்ததுங்க. கல்ச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஸோ கண்டிப்பாக குழந்தைய வாழ்த்துங்க. எங்களுடைய குழந்தை, எங்களுடைய அக்கா பொண்ணு நல்லபடியாக ஆரோக்கியமாக அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று நல்லபடியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் பாப்பாக்கு கொடுங்க. எங்களுடைய பாப்பாக்கு மட்டும் இல்லைங்க, வளர்ந்து வர எல்லா சமுதாயம், அதாவது நாளைய சமுதாயம் இவங்களாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ட்டோட, நல்ல தைரியத்தோட, நல்ல தன்னம்பிக்கையோட எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கணுங்க. அது இருந்தால் நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் அதை வந்துடலாம். ஸோ அந்த ஒரு இதை வந்து கான்ஃபிடென்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதாங்க, நம்ம வந்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், உங்களை வந்து சூப்பராக கொண்டு வந்துடுவோம், நாங்களாம் இருக்கோம் சப்போர்ட்டுக்குன்னு காமிக்கிறது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி லெவல் தான். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா சொந்த பந்தம் சொந்தக்காரங்கன்னு வாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் நம்ம
பொண்ணுன்னா ஒருத்தவங்க வந்து மனசு வந்து நோகிறாங்க பார்த்தீங்களா, இல்லை நமக்கு ஒரு நல்லது நடக்குன்னா மனசு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நாங்கள் சொந்தக்காரங்க. ஸோ நான் வந்து யாரையும் ஏற்றுன்னு சொல்லலை, யாரையும் இறக்கின்னு சொல்லலை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மட்டும் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க போகிறதில்ல. நல்ல மனசு உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க, நல்லது நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து என்னுடைய அப்பா செயின் போடுறாரு பாப்பா பேத்திக்கு. ஃபைனலாக வந்து போட்டாச்சு. பாப்பா நானும் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. இது வந்து உங்கள் பாட்டி ப்ளூ கலர் சாரி, என்னோட அம்மா அந்த சைடு இருக்கவங்க என் சித்தி, அவங்க வந்து என்னுடைய தம்பி ஒய்ஃபு ப்ளூ கலர் சாரி. இந்த சைட் பிங்க் வந்து என் தம்பி ஒய்ஃபு. இவங்க வந்து பாப்பாவோட அத்தை. ஸோ வந்து நலங்கு எடுக்கிறாங்க. ஃபைனலாக முடிஞ்சிச்சு, காது குத்தியாச்சு, நலங்கு எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு குட்டி மெசேஜ் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கவிதை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நல்லா இருப்பீங்க. என்னுடைய பேத்திக்கு வந்து காதணி விழா நடந்தது. அப்போ வந்து என் பேத்தி என்னை கேட்டுக்கிட்டா, பாட்டி எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுங்களேன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச சில வரிகளில் நான் அவளுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைப் பண்ணுங்கள். காதணி விழா. எங்கள் இல்ல இளவரசிக்கு காதணி விழா, எங்கள் கனவு தேவதைக்கு காதணி விழா, எங்கள் கண்மணிக்கு காதணி விழா, எங்கள் செல்லத்துக்கு காதணி விழா. எண்ணிலடங்கா காதணிகள் கண்ணுக்கு அழகாய் இருந்தாலும் அம்மு பாட்டி தந்த காதணியையே பொக்கிஷமாய் மாதவள் நினைத்தாளே. அணிந்திருந்த காதணி அவளுக்கு அழகு சேர்த்ததா? இல்லை, அந்த காதணிக்கு அவளால் அழகு சேர்ந்ததா? 7 வருட கனவு அவள் செவியில் கலங்கரை விளக்கமாய் ஜொலித்தது. வானில் ஒளி வீசும் நட்சத்திரம் புவி இறங்கி அவள் செவிதனிலேயே ஒளி வீசியது. 90,000 கவிதை சொன்னது அவள் காதில் தொங்கிய தொங்கட்டம். வஞ்சியின் கல்பதித்த காதணிகள் கொஞ்சம் அவள் பிஞ்சி வதனத்திற்கு வளம் சேர்த்ததுவே. செவிக்கு அணி சேர்க்கும் விழாவிற்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காதிற்கு அணி சேர்க்கும் பல நாள் கனவை கலை சேர்த்த என் ஆய் அப்பனுக்கும் இவ்விழா இனிது நடந்தேற என் தாய் தந்தையருக்கு தோள் கொடுத்த நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் இவ்விழா சிறப்புற அமைய வழிகாட்டிய எங்கள் குலதெய்வம் கருப்புசாமி பாப்பாத்தி அம்மாளுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நட்பு. கேட்டிங்களா கவிதை எப்படி இருக்குது? அம்மா சொன்ன கவிதை, அதாவது பாட்டி பேத்திக்காக எழுதின கவிதை, அவங்க வாயாலேயே சொல்லட்டும்ன்றதுக்காக நான் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இது வந்து என்னுடைய தம்பி பொண்ணுங்க, ரொம்ப சுட்டி, ரொம்ப ஆக்டிவாக இருந்தா, நல்லா வந்து எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனல் செஷன் நம்மளோட கல்ச்சர் ஈவெண்ட் இல்லாமல் நம்மளுடைய ஃபங்க்ஷன் முடியக்கூடாது இல்லைங்க. பாருங்கள், பாப்பா இறங்கி குத்துன்னு டான்ஸ் ஆடுறா, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வீட்டில் வந்து பொம்பளை பசங்க ஜாஸ்தி, அதனால் எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பாங்க. ஸோ நல்லாவும் டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம பாப்பா பாருங்கள் எப்படி ஆடுறா. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை போட்டு இந்த ஃப்ராக் போட்டிருக்கவங்க 2 பேருமே அண்ணா பொண்ணுங்க. ஸோ அவங்களும் நல்லா ஆடுவாங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு போடுங்க, டான்ஸ் போடுங்க, பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஆட வச்சாச்சு. 2 குட்டீஸையும் வந்து நடுவில் நிற்க வச்சாச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நம்ம அவளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணோம், நம்ம பெரியவங்களுக்கு சொல்லுவோம். பட் குழந்தைங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஷேர் பண்ணுறது, அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு வந்து சிரிக்காது. நிறைய பேருக்கு கண்ணு பேசணுவாங்க. அது எப்படி இங்கே கண்ணு பேசணும், வாய் தானே இங்கே பேசணுமா? அப்படி கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்ணு வந்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய, அதாவது இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடமை நம்ம தான் கொடுக்கணும். ஸோ நல்லா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க. நான் இது காப்பி ரைட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு நான் அந்த சாங்கை போடல. ஸோ அதுக்காக பாட்டு பாட முடியாது. பட் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. அதில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற சாங் மோனிகா சாங் தான் டான்ஸ் ஆடினாங்க. நல்லாவே ஆடினாங்க, ரொம்ப என்டர்டெயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 45 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. அந்த டைமில் உட்காந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி பசியை வந்து மறக்க வச்சுட்டாங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க. இந்த குட்டீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகலை, பாட்டு போட்டிங்களா தோ ஆடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து மூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவாக நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் இவங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாரையும் வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல தருணம். இந்த மாதிரி வந்து நிறைய தருணத்துக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ நல்லதே நடக்கட்டும்.
அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் எப்படி நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் எப்படி வந்து நம்ம கமிட்டடாக ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப என்டர்டெயின்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பாருங்கள். ஃபைனலாக முக்கியமான செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ கெடா வெட்டு இல்லைங்களா? ஸோ கெடா வெட்டுன்னா அமைக்கலாமா பாருங்கள். சிக்கனு மட்டனு எல்லாம் அடுத்து போயிட்டுருக்காங்க. எல்லாம் பந்திலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. நமக்கு எப்போ இடம் கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ இடம் கிடைக்கும்ன்ற மாதிரி. வெஜ்ஜு தானே அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக நிற்போம். ஐயோ நான்வெஜ்னா ஐயோ காலி ஆகிடப்போகுது, நம்ம முதல்ல உட்காந்து சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்கும் இருந்தது, நம்ம எப்போ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கும் ஒரு இடம் கிடச்சிது. சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து என் பண்ணியாச்சுங்க. அடுத்தது என்ன நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ செஷன் தாங்க. ஃபோட்டோ செஷனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தட்டு தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு தட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி அம்மா வந்து ஒரு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் வந்து அதாவது எந்த ஒரு லாகிங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் நம்ம இந்த காலத்தில் அலைஞ்சி வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே நம்ம வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால கான்ட்ராக்ட் பேசிஸில் விட்டுடுறோம், நம்ம வந்து அப்படியே வாங்கி வச்சிடுறோம். பட் இவங்க வந்து எல்லாமே அவங்களே வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்வீட்லேருந்து பழம்லேருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி அவங்களே அலைஞ்சி வாங்கி வச்சது. ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலி. அதாவது பல வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க பேத்தி வந்து பரவாயில்ல எங்கள் பாட்டி எனக்கு நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக செஞ்சிட்டாங்க உங்கள் பாட்டி. ஸோ மனசு நிறைவாக இருந்தது. என் மேலே தாளம் மாமாங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போது தான் அவ்வளோவா மாமாலாம் வர முடியல, அதாவது கொரோனானால. பட் இந்த காது குத்தலுக்கு வெயிட் பண்ணி செஞ்சதுக்கு ரொம்ப தரமாக இருந்தது. ஸோ உங்களோட விஷஸும் பாப்பாவுக்கு சொல்லிவிடுங்க, பாப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இருக்கிற செலிப்ரேஷனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து செய்வீங்க அப்படின்றதும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு சந்திக்கலாங்க. நல்லா இருந்தது இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெயிட் பண்ணி கோவதன்னைக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மனசு நிறைவாக அண்ட் வயிறும் நல்லா நிறைவாக நடந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது இந்த எல்லோ கலர் ஷர்ட் அவங்க அப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பீங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி திருப்பதிக்குள்ள வந்து ஒரு வேண்டுதல் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காது குத்தணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மொட்டை அடிச்சுட்டு பாப்பாவுக்கு இங்கே ஒரு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காது குத்துனாங்க. யூஸ்வலாக நம்ம வேண்டுதல் ஈஸியாக வேண்டிடுறோம், பட் அது நிறைவேற்றத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்தாருன்னா நம்மளும் வந்து ஹாப்பியாக வந்து நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ ஃபோட்டோ செஷன் எல்லாமே கவர் பண்ண முடியல, என்னால் முடிஞ்சது கவர் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அருண் ஷர்மி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதாங்க இந்த 3 பேர் வந்து ஒரு கேங்கு. எங்கே போனாலும் வந்து அழகாக தெரிவாங்க, சிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ இவங்க வந்து சிஸ்டர்ஸ் தான். இவங்க 2 பேருமே எங்களோட அண்ணா பொண்ணுங்க. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.